தொழில்துறையில் முன்னணியாக திகழ்ந்து வரும் மார்டின் குரூப் நிறுவனமும் அதன் குழுவினரும் தன்னலமற்ற பொதுநலத்தை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து பல பொது சேவைகளை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பொதுமக்களுக்கு அவசர உதவி செய்யும் நோக்கில் மார்டின் குழுமம் ரூபாய் 11 கோடி மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கியது. மேலும் கஜா புயலின் போது நிவாரண நிதியாக 5 கோடியும், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் அனைவரும் அணுகக்கூடிய நோயறிதல் மற்றும் மானிய விலையில் மருந்தகத்தை உள்ளடக்கிய நவீன சுகாதார மையம் நிறுவுவதற்காக 4 கோடியும், கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு 2 கோடி நிதி உதவியும், 2023 ஏற்பட்ட வெள்ளத்தில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளுக்கு 85 லட்சம் வெள்ள நிவாரணமும் மார்டின் குழுமம் வழங்கியிருக்கிறது. இப்படி கொரோனா பெருந்தொற்று, மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடரின் போது மக்களோடு மக்களாக துணை நின்றுள்ளது மார்டின் குரூப். மேலும் இப்பேரிடரின் போது நம் மாணவ செல்வங்களின் கல்வி கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்திலும் கூட ஏழை மாணவர்களின் கல்வி கற்றல் தடைபடாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மார்டின் குழுமத்திற்கு அதிக அளவில் இருந்தது. அதன் பெரும் முயற்சிதான் கவுண்டம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை தத்தெடுத்து ரூபாய் 3 கோடிக்கான திட்டத்தை தொடங்கியது மார்டின் குரூப். முதலில் பள்ளிக்கான அடிப்படை வசதிகளை செய்ய தொடங்கிய மார்டின் குரூப் பின்பு மாணவர்களுக்கான வகுப்பறைகள், கணினி ஆய்வகம், நூலகம், டிஜிட்டல் ஸ்மார்ட் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகம், சுகாதாரமான குடிநீர் வசதி, விளையாட்டு மைதானம், தமிழரின் கலை, பண்பாடு, ஒழுக்க நெறிமுறைகள் மற்றும் அறிவை வளர்த்து கொள்ளும் வகையிலான சுவர் ஓவியங்கள், மேலும் மாணவர்கள் இயற்கையின் முக்கியத்துவம் மற்றும் பாரம்பரிய தாவரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான தனி நிலப்பரப்பு, சாப்பிடுவதற்கான இடம், சுகாதாரமான கழிப்பறை, பள்ளி வளாகம் முழுவதும் வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பு கேமராக்கள், தெரு விளக்குகள், சிறார் மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கான தனி விளையாடும் பகுதி, குழந்தைகளுக்கான அங்கன்வாடி என முதலில் 3 கோடியில் ஆரம்பித்த இத்திட்டம் பின் 7 கோடியாக மாறியது. ஆம், இது பெரிய தொகைதான். ஆனால் நம் மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு அவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இத்திட்டத்தை செயல்படுத்தியது நமது மார்டின் குரூப். மார்டின் குரூப்பின் நிறுவனர் திரு எஸ். மார்டின் அவர்களும் அவருடைய துணைவியாரும் மார்டின் குரூப்பின் இயக்குனருமான திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்களும் நிர்வாக இயக்குனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களும் தான் இந்த மேன்மையான முயற்சிக்கு முதல் முக்கிய காரணம். CSR ஃபண்டை முழுமையாக பயன்படுத்தி வருங்கால சந்ததியினருக்கு தரமான கல்வியை வழங்க மேலும் பல சேவைகளை செய்து வருகின்றனர். மார்டின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக 2021 இருந்து 7 கோடிக்கும் மேல் கல்வி உதவி தொகையை மார்டின் குழுமம் தொடர்ந்து வழங்கி வருகிறது. மேலும் திருவாடனை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு 2 கோடி உதவி தொகையும், திருவாடனை பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு 1.6 கோடியும், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூலுக்கு 1.6 கோடியும், திருப்பூர் AVAT ஹையர் செகண்டரி ஸ்கூலை மேம்படுத்த 1.5 கோடியும், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அருகே சிக்கூர் அணையில் செம்மன் முற்றம் என்னும் அரசு பணி தேர்வு பயிற்சி மையத்திற்காக 2 ஏக்கர் நிலமும், 1.5 கோடி மதிப்புள்ள கட்டிடமும், உபகரணங்களும், ஏழை மாணவர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி நிதியாக மார்டின் குரூப் வழங்கியது. மேலும் சென்ட் பிரான்சிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு 86 லட்சம் உதவி தொகையும், வால்பாறை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்காக 68 லட்சமும் மார்டின் குரூப் வழங்கி நம் எதிர்கால மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக இதேபோல் இன்னும் பல எண்ணற்ற உதவிகளை தொடர்ந்து செய்து மாணவர்களுக்கான கல்வி சேவையில் மகத்தான பணியை செய்வதில் மார்டின் குழுமம் பெருமகிழ்ச்சி அடைகிறது.